I want to congratulate number Tamil Nadu CM, Honorable CM Joseph Vijay Garu. இவளை பீக் கெரியர், இவளை ஸ்டார்டமில் இப்படியே விட்டுட்டு பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்தாங்க. From being a film industry person, I'm very, very proud and I congratulate Tamil Nadu people and Vijay sir. Sir, just couple of questions. Okay, ஒன்று வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படின்னாலே இட் இஸ் வெரி சேலஞ்சிங். ஒரு ஸ்போர்ட் எடுத்து விளையாடணும், அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரு 2-3 இருக்குது சார். நிறைய வேணா அவங்க ஸோ 3 இருக்குது. எல்லாத்துக்குமே மாறணும், ஃபிசிக்கலாகவும் மாறணும், மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது உங்களுக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? நடுவில் போயிடலாமா சார்? இன்னொரு எனக்கு மோஸ்ட் சேலஞ்சிங்கன்னா புச்சினி டீல் பண்ணுதான். இந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப லவ்தோ நான் பண்ணேன் இது. ஸோ புச்சி ஒரு வாட்டு கூட அந்த ஸ்க்ரீனில் ஸ்கிரிப்டு பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. ஸோ எதனா டவுட்டுக்கு இருந்தால் இங்கே தான் அவன் ஸ்கிரிப்ட் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அது வெளியில் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே. அண்ட் ஸோ சென்னை ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்கள் வீட்டு பையன் மாதிரி தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். பட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வரும்போதும் எங்கள் ஆடியன்ஸ்கிட்டேருந்து ஒரு விஷயம் இங்கே வந்து நீங்கள் ஒன்று ஒரு டேக்அவே எடுத்துகிட்டு போவீங்க, ஒன்று ஒரு பிடிக்கும்ல. வாட் யூ லைக் த மோஸ்ட் அபவுட் சென்னை அண்ட் இட்ஸ் பீப்புள் அண்ட் யுவர் ஆடியன்ஸ்? சென்னை ரொம்ப, they're not shy audience, they're unpardonable, they love films. I mean, we have seen the greatest films. Our film industry also used to work from here. The beautiful culture, எவ்வளோ disciplined culture here. காலையில் அந்த டிஃபன் சென்டர்ஸ் எல்லாம் அந்த அகர்பத்தி கூட ஓப்பன் பண்ணுவாங்க, நீட்டாக ரெடி ஆயிடுச்சு, உப்பு இது போட்டு. ஸோ தேர் ஆர் ஸோ க்ளீன் அண்ட் நீட். அவங்கள சினிமா தியேட்டரில் கூட அப்படி தான் க்ளீன் ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு இம்ப்ரெஸ் தமிழ்நாடு ஆடியன்ஸ். ஆல்ரெடி நாங்கள்லாம் இம்ப்ரெஸ் ஆகி ஃப்ளாட் ஆகி தான் சார் இருக்கோம். மேலும் மேலும் இன்னும் நிறைய பண்ணுங்க, நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்க போகிறோம். அண்ட் கை ஓகேவா? ஆல் குட்டா? புச்சி பாபு கிஃப்ட் கொடுத்தான் சார். அந்த ரஹ்மான் சார் போயிட்டு இது பிடிக்கல மாத்துங்க அப்படின்னு கேக்குறீங்க, அவரை கையை உடைச்சு விட்டுருக்கீங்க. என்ன சார் நடக்குது? பியூட்டிஃபுல் கிஃப்ட். தேங்க் யூ புச்சி. அந்த குஸ்தியில கொஞ்சம் அடிபட்டுச்சு, அவ்வளவுதான். அடிபட்டுச்சு அவ்வளவுதான். நான் பெரிய ஐடியா இருக்கும் போல இருக்கு. ஓகே. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு படுற ஒரு படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேன்ஸ் தான். உங்களுக்கு உங்க ஃபேன்ஸ் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா, இங்கே எல்லா இண்டஸ்ட்ரியிலையும். அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன், ஸ்பெஷலாக சொல்லுங்க. இல்லை, நான் ரொம்ப ப்ரௌட் ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி கதையில். ஐ எம் பார்ட் ஆஃப் இட். நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க இந்த நாட்டத்துலேருந்து. திருப்பி you all will be proud to see not my work, just the greatness of what all the technicians and artists and music director has done. Please just go experience a beautiful entertainer with a little message. ஓகே சார், அண்ட் தேங்க்யூ. அண்ட் நாங்கள் எல்லாத்த பற்றியும் ஒன்று பேசிட்டோம். ஒன்று லாஸ்ட்டாக கடைசியாக ஜான்வி கபூர், அங்கே நிறையா வந்து பாய்ஸ்லாம் வந்து வா நல்லா பயங்கரமாக இருக்காங்க. அவங்கள அம்மா எப்படியோ அதுக்கு தாண்டி அவங்கள லைஃப்பில் போவாங்க. I really wish her all the best. She's the most sincere actor I've seen. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. And I wish her all the best. Thank you so much, Janvi. Thank you, sir. ராம் சரண் சாருக்கு வந்து அந்த இசை மியூசிக் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு மைண்டில் தோணுன ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? எதை நீங்கள் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்க? ராம் சரண் நாட்டில் ஆடி இருக்காரு, உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க அவரை, இல்லையா? ஸோ இந்த சிக்கரி வந்த ஒன்று பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் வந்து இட் வென்ட் டு நம்பர் 1 or வேர்ல்டில் யூடியூப் நம்பர் 1 ஆகிட்டு. பீப்புள் இன் மெக்சிகோ செட் லைக் இட் டீத்ரோன்ட் ஒன் ஆஃப் த மெக்சிகன் லோக்கல் சாங். there's an article about it. அப்புறம் நான் பாம்பே போயிருந்தப்போ ஐ மீன் ஜென்ரேஷன் மாறுது இல்லையா? ஸோ யூஸ்வலி ஒரு சின்ன பையன் வந்தான், ஒரு 12 வயசு பையன் வந்துட்டு, சார் உங்கள் ஆட்டோகிராஃப் வேணும். லைக் எந்த பாட்டி ஆகும்? ஐ தாட் இட்ஸ் கோனா சே ராக் ஸ்டார் ஆர் யூனோ அது மாதிரி. சிக்கரி சார். So I think what happens over padamum actually it sets a whole new set of audience and over song. So I'm very thankful. Okay, so what kind of feeling would people carry home நினைக்கிறீங்க இந்த படம் முடிச்சோனே? இசை, அந்த இசை வழியா how will they feel அப்படிங்கறது நினைக்கிறீங்க சார்? Actually ஸ்போர்ட்ஸ் படம் பாத்தீங்கன்னா நான் வந்து லகான், அதுக்கு அப்புறம் இப்ப மேதான், அதுக்கு அப்புறம் பேலே into the world famous sports person அவர் மீட் பண்ணிருக்கேன். I think Ram has also seen that movie. He said அந்த படம் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. பட் அந்த படம் I think it's more softer. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா every frame is loaded. Every frame is loaded. And music can't be low.
அதே சமயத்தில் நம்ம அந்த ஒரு மொண்டாட்டஸ்னா வாம லைக் ஹவு கேன் ஐ கிவ் வேரியேஷன் டு திஸ் பிகாஸ் அவர் கேரக்டர் மாறிட்டே இருக்கு லைக் மாதிரி எஸ் அண்ட் எக்கச்சக்கமான டேரக்டர்ஸ் அவ்வளோ வந்து நீங்கள் வந்து பார்த்தாச்சு அவங்களுக்கு வந்து பயமாக இருக்கும் ரஹ்மான் சார்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும் அவங்களுக்கு புரியுமா சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து ஒன்று வாங்கிட்டு வரணும் போது அவங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நம்ம டேரக்டர் புச்சி பாபு அவரோட விஷன் எப்படி இருக்கு, என்ன விஷயம் அவர்கிட்ட ரொம்ப அட்மையர் பண்ணுறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை அவர் வந்து பிடிச்சதா பிடிச்சதுன்னு சொல்லுவார், பிடிக்கலன்னு சொல்லிடுவாரு எனக்கு வேற கொடுங்க சார். பிடிக்கலன்னு சொல்லுவாரா? ஆமா நான் முதல்ல வரும்போது சொன்னேன் லைக் உனக்கு டியூன் பிடிக்கலன்னா பரவாயில்ல, நீ 1000 தடவை ரிஜெக்ட் பண்ணாலும் இன்னொரு டியூன் வரும் உனக்குன்ற மாதிரி ஃபர்ஸ்ட். ஏன்னா பிகாஸ் ஐ வாண்ட் டு அந்த ஃபியர் எடுக்கணும்ல அவங்கள. கரெக்ட். எல்லாரும் நிறைய பேருக்கு ஃபியர் இருக்கு, அவர்கிட்ட போயிட்டு மாற்ற சொன்னா கோச் போறான்ட்டு. லைக் ஐ எம் ஒர்க் ஃபார் ஹையர் பெதி மாதிரி. ஓகே சார், ஆனால் இருந்தாலும் பயங்கர தைரியம் தான் சார். ஓகே அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சாலும், நாங்கள் சோகமாக இருந்தாலும் ஜாலியாக இருந்தாலும் பயங்கர ஃபன்னாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ரஹ்மான் சார் பாட்டு தான் எங்களுக்கு எல்லாமே. ஒரு அழகாக ஒரு பாட்டை போட்டு ஒரு டிரைவ் போனோமா, இல்லை வீட்டில் பாட்டை போட்டு ஒரு குத்து டான்ஸ் ஆடணுமா, இல்லை சோகமாக ஃபீல் பண்ணி அழுதோமா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது, ஏதோ ஒரு விஷயம் கேட்க மாட்டேன், என்ன பண்ணுவீங்க? அது தெரியும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஃப்ரீ டைம் கிடச்சதுன்னா பசங்களோட இருப்பேன். ஓகே. இல்லைன்னா ஒரு படம் தான் பார்ப்பேன். படம் பார்ப்பீங்க? ஓகே. வெளியே எங்கேயாவது போகிறதுன்னா ஃபேவரட் ஸ்பாட்லாம் சென்னையில்? சென்னை ஃபேவரட் ஸ்பாட் ஆக்சுவலி எங்கள் ஃபார்ம் இருக்கு, எங்கள் அம்மாவோட மெமோரியல் இருக்கு, அங்கே போயிடுவோம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அவர் பாட்டுக்கும் வயசாக மாட்டேங்குது, அவருக்கும் வயசாக மாட்டேங்குது, எப்பவுமே இதே மாதிரி அழகாக சிரிச்சுட்டு ஸ்மார்ட்டாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ரஹ்மான் சார், தேங்க்யூ.